அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். துளாராசி அதனுடைய காரகத்துவங்கள் மற்றும் பாவ பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். அதாவது துளாராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. இதன் பாகை 180 முதல் 210 வரை உள்ளது. இது ஒரு சரராசி. இது காற்று ராசி, ஆண் ராசி. இதன் அதிபதி சுக்கிரன். தராசு வடிவத்தை உடைய ராசி. இந்த ராசியில் சித்திரை நட்சத்திரத்தின் 1-2 பாதங்களும், சுவாதி 1, 2, 3, 4 பாதங்களும், விசாகத்தின் 1, 2, 3 பாதங்களும் உள்ளன. உடலில் அடிவயிறு, சிறுநீரகத்தை குறிக்கும். பொதுவாக இந்த ராசிக்காரவங்க மரபு வழி பழக்க வழக்கங்கள் கடைபிடிக்கிறவங்க, பிறருக்கு உதவும் மனப்பான்மை உடையவங்க, பக்திமான், நடுநிலையானவங்க, ஆழ்ந்த சிந்தனையோடு காணப்படுவாங்க, சுகபோகங்களை அனுபவிக்க ஆசைப்படுபவங்க, சிந்தனைவாதிங்க. வெண்மை, பச்சை, நீலம் போன்ற நிறங்கள் நன்மையை தரும். புதன், வெள்ளி, சனி போன்ற கிரகங்கள் நன்மையை தரும். ஆடி, தை, மாசி, வைகாசி, ஆனி போன்ற தமிழ் மாதங்கள் நன்மையை பயக்கும். அதாவது பொதுவான காரகத்துவம் அதை பற்றி பார்க்கும்பொழுது பிரபஞ்ச ராசி, வியாபாரம், நண்பர்கள், திருமணம், மனைவி, ஆகாய விமானம், தாமரை, தீபம், வறண்ட ராசி, நீர், பேக்கிரி, தேன்கூடு, ஜவுளி, ஆபரணங்கள், ஆழ்ந்த சிந்தனையை தூண்டும் ராசி. அடுத்தது உணவுப் பொருளை பற்றி பார்க்கும்பொழுது முறுக்கு, உளுந்த வடை, கடுகு, சீரகம். இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். கடைத்தெரு, நல்ல காத்தோட்டமான இடம், பணம் வைக்கப்பட்டிருக்கும் இடம், பெண்கள் கூடும் இடம், கல்யாண மண்டபம். அடுத்தது தொழிலை பற்றி பார்க்க போகிறோம். அழகு சாதன விற்பனை தொழில், கிஃப்ட் ஷாப்பு, வட்டி தொழில், நீதித்துறை, நிதி சார்ந்த துறை, ஜவுளி தொழில், கலைத்துறை சார்ந்த தொழில். நோய்கள் இடுப்பு வலி, சிறுநீரக கோளாறு. அடுத்தது பொதுவான குணங்கள், அதை பற்றி பார்க்க போகிறோம். தோற்றம் அழகான மாநிற உடல், அழகான கண்கள், அகன்ற முகம், நல்ல உயரமான கவர்ச்சியான தோற்றம், ஒல்லியான உடல் உறுப்புகள், எப்போதும் இளமையுடன் காட்சியளிப்பாங்க. சிறப்பான குணங்கள் அது என்னன்னு பார்க்கும்பொழுது புனிதமானவங்க, புத்தி கூர்மை உள்ளவங்க, நீதி, நேர்மை, அமைதி மற்றும் ஒற்றுமையை கடைபிடிக்க பாடுபடுவங்க, சாத்வீக குணம் உடையவங்க, நினைத்ததை செய்து முடிக்கிறவங்க, தியாக குணம் கொண்டவங்க, பொறுமைசாலிங்க. அடுத்தது மாற்றி கொள்ள வேண்டிய குணங்கள் என்னன்னு பார்க்கும்பொழுது வாக்குவாதம் செய்கிறது, ஆகாயத்தில் கோட்டை கட்டுறது, பொய் புகழ்ச்சி செய்கிறவங்க, வேலையில் தாமதம் உடையவங்க, ஆராயமாக கருத்துக்களை கூறுறது. அடுத்தது பொதுவான பாவ பலன்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது 1ஆம் பாவம் துளாராசியாக அமைவதால் ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது பொருளாதார விஷயத்தில் நியாயமாக நடக்கிறவங்க, அழகானவங்க, மேலும் தன்னை அழகாக காட்டிக்கொள்வாங்க, மொட்டை போடுவது முன்னேற்றத்தை தரும். மருத்துவத்தில் ஆர்வம் உடையவங்க, வெளிப்படையாக பேசக்கூடியவங்க, வாழ்க்கை துணையுடன் அடங்கி போவாங்க, மாடி வீட்டில் குடியிருக்கிறது முன்னேற்றத்தை தரும். பேச்சில் உறுதியாக இருக்கக்கூடியவங்க, கவலையோடு காணப்படுவாங்க, வாழ்க்கையில் கடுமையாக உழைத்து முன்னேறக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். சந்தேகமும் பயமும் இருக்கும். மன வாழ்வில் பிரச்சனை உண்டு. முகத்தில் அல்லது உதட்டில் மச்சம் இருக்கும். வம்பு வழக்கெல்லாம் இருக்குது. அது பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். அடுத்தது 2ஆம் பாவம் அதை பற்றி பார்க்கும்பொழுது வாழ்க்கை துணை மூலம் வருமானம் இருக்கும், ஏற்ற இறக்கம் உண்டு, மாடி வீடு அமையும், நிர்வாகத்தை மனைவியிடம் கொடுக்கறது முன்னேற்றத்தை தரும்.
பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்குறவங்க. ஆசிரியர், ஜோதிடர் இவற்றில் ஆர்வம் உண்டு. சட்டம் படிக்கிறது முன்னேற்றத்தை தரும். தந்தை வழியில் இருதார யோகம் உண்டு. பூர்வீக சொத்தில் பிரச்சனைலாம் இருக்கும். அதனால் இப்போ கவனமாக நடந்துக்குங்க. மூத்த நபராக இருப்பார். பாடுவதில் நீங்கள் கெட்டிக்காரரு. மனைவி, குழந்தைகள் பற்றிய மனக்கவலை இருக்கும். வாழ்க்கை துணையால் விரயம் உண்டு. நிரந்தர வருமானம் உண்டு. இறுதி காலத்தில் பென்ஷன் உண்டு. வெளிநாடு செல்ல அதிகம் செலவு செய்வாங்க. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 3ஆம் பாவம். சகோதர சகோதரிக்கு இடையே கருத்து வேறுபாடெல்லாம் வரும். சகோதரர்கள் ஆதாயம் இல்லை. முயற்சி செய்து வெற்றி காணக்கூடியவங்க. பாராட்டு உண்டு. மாமனார் பிரச்சனை உண்டு. கௌரவம், புகழ், கீர்த்தி உண்டு. எக்காரணத்தை கொண்டும் கொள்கையை விட்டு கொடுக்காதவங்க. ஏமாற்றம் உண்டு. கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக 4ஆம் பாவம், அதை பற்றி பார்க்க போகிறோம். முன்னேற்றத்துக்கு காரணமாக அமைவாங்க. தாயால் ஆதாயம் உண்டு. பிற்பகுதியில் தாய் மீது அன்பு குறையும். தாய்க்கு கண்டம் உண்டு. சிறு வயதில் அதிக கஷ்டத்தெல்லாம் நீங்கள் சந்தித்து கொண்டு இருந்திருப்பீங்க. பிற்காலத்தில் அது சுகமான வாழ்வுலாம் வரப்போகுது. வாழ்க்கையில் பெரும்பாலான பகுதி மற்றவங்களுக்காக வாழக்கூடியவங்க தான் இவங்க. சுய முயற்சியில் கல்வியை முடித்து சிறப்பாக பெறக்கூடியவங்க. வெளிநாட்டு யோகம் உண்டு. படிப்பில் தடை உண்டு. சட்டக்கல்வி முன்னேற்றம் உண்டு. மாடி வீடு யோகம்லாம் உங்களுக்கு வரும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 5ஆம் பாவம். பதவிகள் தேடி வரும். ஆனால் தாமதமாக வரும். குழந்தைகளால் பிரச்சனை இருக்கும். குலதெய்வ ஆக்ரோஷமான தெய்வமாக இருக்கும். அதனால் பார்த்து பரிகாரம்லாம் செய்யுங்க. வாகன யோகம் உண்டு. தாத்தா பிரபலமான நபராக இருப்பாங்க. தாத்தாவுக்கு பதவி உண்டு. 2வது குழந்தை பிரச்சனை உண்டு. அதனால் விரயம் உண்டு. உயர்கல்வியில் தடை உண்டு. வாடகை வருமானம் உண்டு. கார் வாங்கும் யோகம்லாம் உங்களுக்கு வரப்போகுது. 6ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். உத்தியோகம் உண்டு. சீருடை பணியாளர்கள் உள்ள குடும்பம். மருத்துவர், சமையல்காரர், காவல்துறை, ஆசிரியர் போன்ற துறைகளில் வீட்டில் எவரனும் இருப்பாங்க. வெளியூர் சென்று உத்தியோகம் பார்க்கறது. உத்தியோகத்தில் அடிக்கடி இடமாற்றம் உண்டு. சிறிய நிலையில் இருந்து உயர்நிலையை அடையக்கூடியவங்க. நகைக்கடன் உண்டு. சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டு. வயிறு சார்ந்த நோய்கள்லாம் வரும். அதனால் பார்த்து கவனமாக இருக்கணும். உறுப்பு சார்ந்த உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கவனமாக சாப்பிடுங்க. வழக்கில் வெற்றி உண்டு. எண்ணெய் குளியலில் பிரியம் உடையவங்க. வேலையாட்கள் அடிக்கடி மாற்றுவாங்க. அடுத்தது 7ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். மனைவி அறிவாளியாக இருப்பாங்க. தூரத்திலிருந்து மனைவி அமையும். தொழிலில் நஷ்டம் உண்டு. துணைவிக்கு அவச்செயல் உண்டு. துணைவிக்கு ஏதாவது நோய் இருக்கும். கடன் பிரச்சனை உண்டு. சாதகர் பக்திமானாக இருப்பாங்க. அமானுஷ்ய அறிவு உண்டு. வாழ்க்கை துணையால் பிரச்சனை உண்டு. வாழ்க்கை துணையால் பொருளாதாரம், அந்தஸ்து போன்ற திருமணத்திற்கு பின் ஏற்படும். என்னப்படி புரிந்து நடக்கும் மனைவியே அமையும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 8ஆம் பாவம். விபத்து உண்டு. கண்டம் உண்டு. சர்க்கரை வியாதி போன்ற பிரச்சனை உண்டு. மூத்த சகோதரர்கள் பூர்வீக சொத்து அழியும். எல்ஐசி ஆதாயம் இல்லை. கடைசி வரை குடும்ப பொறுப்புகளை சுமப்பவராக இருப்பீங்க. அனைத்து வேலைகளையும் செய்யக்கூடியவங்க. கூட்டு தொழிலில் நஷ்டம் ஏற்படும். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 9ஆம் பாவம். பக்திமானாக இருப்பாங்க. சாஸ்திர சம்பிரதாயங்களில் ஈடுபாடு உடையவங்க. தந்தை வழியில் அரசு சார்ந்த வருமானம், அரசாங்க வருமானம் வரும். தந்தை வழியில் மனநிலை பாதிக்கப்பட்டவர் உண்டு. விவசாயம், ஜவுளித்துறை, பல்பொருள் அங்காடி இவற்றில் மூலம் வருமானம் உண்டு. அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிறது 10ஆம் பாவம். அரசியல், அரசாங்க தொடர்பு உண்டு. ஆசிரியர் தொழில், எல்ஐசி ஏஜென்ட்டு, விவசாயம், பண்ணையாட்கள், ஜவுளி கடை, இரும்பு கடை, உருக்காலை, இரும்பு சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் உங்களுக்கு அமையும். வனத்துறை, மருந்து உபகரணங்கள் தயாரித்து விற்றல், ஆபரணங்கள் செய்தல், உணவு சார்ந்த தொழில்கள் போன்ற தொழில்கள்லாம் உங்களுக்கு ஆதாயம்லாம் இருக்கும். அடுத்தது 11ஆம் பாவத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். நண்பர்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. அரசியல், அரசாங்க துறையில் உள்ளவங்க உங்களுக்கு நண்பர்களாக அமைவாங்க. அவங்களால உங்களுக்கு ஆதாயம்லாம் இருக்கும். மூத்த சகோதரர் திருமணத்தை நடத்தி வைப்பீங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது 12ஆம் பாவம். கோவப்படக்கூடியவராக இருப்பீங்க. வெளிநாடு யோகம் உண்டு. நீண்ட பயணத்திற்கு அதிகமாக செலவு செய்யக்கூடிய நபர். சேமிப்பில் நாட்டம் இருக்காது. பணப்பற்றாக்குறை உண்டு. துளாராசியில் நவகிரகங்கள் நிற்கிறதுனால
ஏற்படும் பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது, கேது நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் திருமணத்தில் வந்து தடை தாமதம், பிற்பகுதியில் விரக்தியற்ற மனப்பான்மை, மன உளைச்சல்லாம் இருக்கும். தொழில் தடை தாமதம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு உண்டு. சுக்கிரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்கள் அரசியல்வாதிகள், நாட்டுப்பற்று உள்ளவங்க, கவிதை உள்ளம் படைத்தவங்க, தத்துவ ஞானி, அழகான உடலமைப்பு உள்ளவங்க, சந்தோஷமாக குடும்ப வாழ்க்கையை அனுபவிக்க உள்ளவங்க, இவங்க குடும்பம் தேசபத்து மிக்கவங்க, எதிர்காலம் அறிவும் ஞானமும் உள்ளவங்க, பல நாடுகளுக்கு செல்லக்கூடிய யோகம் உள்ளவங்க. அடுத்தது வந்து சூரியன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்போது, அதாவது ஆசிரியர்கள் வந்து சிறப்பாக செயல்படுவாங்க. அடுத்தது வந்து சில பேர் பெண்கள் விஷயத்தில் மோசமாக நடந்து கொள்வாங்க. நல்ல குரல் அமைப்பு உள்ளவங்க, சங்கீத நாட்டியம் போன்றவற்றில் ஈடுபாடு உள்ளவங்க, அவமானம்லாம் இவங்களுக்கு வெகுமானம் மாதிரி. பாரபட்சமற்ற அவங்க, வியாபார நோக்கம் உள்ளவங்க, அரசியல் அரசாங்க பதவி வகிக்கக்கூடியவங்க, நகைக்கடை சார்ந்த தொழில்களில் ஈடுபடுவாங்க, ராஜதந்திரம் அறிந்தவங்க, முன்கோபக்காரங்க. அடுத்தது வந்து சந்திரன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது, படித்தவங்க, மேதைகள், தெய்வ நம்பிக்கை உள்ளவங்க, மெலிந்த தேகத்தை உடையவங்க, அறிவாளிகள், வசதியாக வாழக்கூடியவங்க, போதுமென்ற மனதோடு வாழக்கூடியவங்க, தனது காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க. அடுத்தது வந்து செவ்வாய் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். உயரமானவங்க, நல்ல உடற்கட்டு உள்ளவங்க, நல்ல பழக்கம் உள்ளவங்க, தம்மை தாமே உயர்வாக நினைக்கக்கூடியவங்க, குடும்பத்துக்காக கஷ்டத்தையும் சகித்து கொள்ளக்கூடியவங்க, பின்னர் நடக்கப் போவதை முன்கூட்டியே அறியக்கூடிய ஒரு சிறந்த ஒரு சக்திலாம் இவங்கள்ட்ட இருக்கும். வியாபார நோக்கத்தில் தான் இவங்க போவாங்க. பெருமையெல்லாம் உடையவங்க, திடீரென கோவம்லாம் வரும். அடுத்தது வந்து ராகு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, திருமண வாழ்வில் பிரச்சனை உண்டு, கூட்டு தொழில் ஆகாது, தொழிலில் பெரிய நிலையை அடையக்கூடியவங்க, சிறுநீரகம் சார்ந்த உபாதை உண்டு. அடுத்தது வந்து குரு நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும் பொழுது, பரந்த நோக்கம் உடையவங்க, பணிவுடன் பேசக்கூடியவங்க, மனதைரியம் உள்ளவங்க, உழைப்பாளிகள், நம்பிக்கை மதப்பற்று உள்ளவங்க, பிறர் விஷயங்களில் தலையிடாதீங்க, அவசரக்காரங்க, ஏமாற்றப்படுவாங்க, தன்னம்பிக்கை உடையவங்க, பெரிய குடும்பத்தில் தோன்றியவங்க, பரம்பரையை மதிக்கக்கூடியவங்க, மனித தன்மை உடையவங்க. அடுத்தது வந்து சனி நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது, புத்தி உள்ளவங்க, பேரும் புகழும் படைத்தவங்க, அநேக ஸ்தாபனங்களை உருவாக்கக்கூடியவங்க, உயரமும் அழகான சருமம் உள்ளவங்க, தைரியசாலிங்க, தந்திரசாலிங்க, எதிர்த்து பேசக்கூடியவங்க, சுதந்திரமாக முடிவை எடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. முடிவை வந்து எப்போதுமே மாற்றி கொள்ள மாட்டாங்க. திருமண வாழ்வில் ஜாதி மத கோட்பாடுகளை பின்பற்றுவாங்க. அதாவது வந்து தனது செய்கையால் யாராக இருந்தாலும் சரி அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு அவங்கள்ட்ட ஒரு சிறப்பம்சம் இருக்கும். அதிர்ஷ்டசாலிங்க, பல வழிகளில் பணம் சம்பாதிக்கக்கூடியவங்க. புதன் நிற்கிறதுனால ஏற்படும் பலன்களை பற்றி பார்க்கும்பொழுது, சமத்துவத்தை விரும்பக்கூடியவங்க, பிறரை எளிதில் கணித்து விடுவாங்க, மரியாதையும் நட்பும் இவங்கள்ட்ட இருக்கும், விருந்தோம்பல் மிக்கவங்க, சில சமயம் தன்னறியாமல் தவறு செய்யக்கூடியவங்க, இடுப்பு, தொடை, கால், அடி, வயிறு, முதுகு இவற்றில் வியாதிகள் ஏற்பட வாய்ப்பெல்லாம் அதிகம். அதனால் மருத்துவரை வந்து பாருங்கள். பெண் நண்பர்கள்லாம் உண்டு. இதுவரைக்கும் நாம் பார்த்தது துளாராசிக்குரிய காரத்துவங்கள் மற்றும் பாவ பலன்கள், அதை பற்றி தான் நாம் பார்த்தோம்.